வணக்கம். நிறைய பேர் நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி கேட்குறீங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது. பொதுவாக நோய் அதிகரிக்க சக்தியை அதிகரிக்க சாதாரண உணவு முறைகளே போதுமானது. அந்த மாதிரி உணவு முறைகளை அமைச்சிக்கிறதுக்கு இன்றைக்கி சரியான சூழ்நிலையெல்லாம் கிடையாது. ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதனால் சரியான ஒரு உணவு பழக்கம்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. சரியான உணவு கிடைக்கிறதும் குறைஞ்சி போச்சு. உணவில் கலப்படங்களும் விஷத்தன்மைகளும் இப்போ கலந்த ப்ரிசர்வேட்டிவ்கள் போட்ட உணவுகள்லாம் அதிகமாகிடுச்சு. அதெல்லாம் நிறையா பேசிக்கிட்டே போகலாம். எல்லாம் உலகம் அதை பற்றி நிறையா மீடியாக்கள்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நடைமுறையில் மாற்றிக்க முடியல. இதை விடுத்து நோய் எதிர்ப்பு சக்தின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு 2 வகை நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது அப்படின்னா பிரச்சனை இருக்கும்போது அதை அதிகரிக்க தூண்டுறதுக்கு ஒரு இயற்கை வழியில் ஒரு மருந்து சாப்பிட்றது ரொம்ப அவசியம். சும்மா இருக்கிற உடம்பை இது எதிர்ப்பு சக்தியை பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு மருந்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறதும் ஒரு தவறான கோட்பாடு. ஏன்னா அது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை செயற்கையாக நம்ம அதிகரிச்சுக்கிட்டே போனோம்னா அதனால் விளைவுகள் ரொம்ப ஆபத்தாக தான் முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராகவே சில நேரங்களில் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஆட்டோமினல் டிசார்டரு, இன்னும் வெவ்வேறு பிரச்சனை, இம்யூனோசப்ரஸ்டு நோய்கள் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ இது உடல், வயது இதை பொறுத்தெல்லாம் நிறையா விஷயங்கள் மாறுபடுது. இன்றைக்கும் அதை ஒரு நிறைய ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது இம்யூனிட்டியை பற்றி ஒரு பெரிய ஆய்வே நடந்துக்கிட்டு இருக்குது. இருப்பினும் நிறையா சப்ளிமெண்ட்லாம் பற்றி சொல்கிறாங்க. அதெல்லாம் அவசரப்பட்டு வாங்கி சாப்பிட்ற வேண்டாம். அதனால் சில சப்ளிமெண்ட்டுகளால் இம்யூனிட்டி பூஸ்டிங் ஆகுன்றதில் எனக்கு பெரிய உடன்பாடு எதுவும் கிடையாது. அதனால் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்கக்கூடும். அதனால் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து முறையான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். அதை விடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மருந்து ஒன்று சொல்கிறேன். இந்த மருந்து என்ன அந்த அளவுக்கு ஒரு பிரமாதம் அப்படின்னு கேட்டோம்னா, இதை என்ன தான் இவ்வளோ சொல்கிறீங்களே உங்கள் மருந்து என்ன செய்யும் அப்படின்றத கேட்டிங்கன்னா, இந்த மருந்தில் ஒரு 3 விஷயம் இருக்குது. அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டே வரும்போது நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மருந்து எப்படி செய்கிறதுன்றதை நான் பார்ப்போம். சாதாரணமாக இதை ஒரு மாத்திரை ரூபத்தில் தான் இதை சாப்பிட முடியும். மாத்திரை அப்படின்னா நம்ம ஒரு சித்த மருத்துவத்தில் ஒரு உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறத மாத்திரைன்னு சொல்கிறது. அதை ஒரு குளிகைன்னு கூட சொல்லிக்கலாம். அதை மாதிரி உருட்டி வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து முறையை தான் இப்போ நம்ம பார்ப்போம். இது குடும்பம் வரைக்கும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சேகரித்து தான் சாப்பிட்ணும். அப்படி இல்லைனா இதை கஷாயமாகவும் சாப்பிட்லாம். அதுவும் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணியை கொண்டு வந்துடுங்க. சாதாரண கரிசலாங்கண்ணியே போதுமானது. நல்லா கரிசலாங்கண்ணி கொண்டு அதில் ரொம்ப அரைக்க முடியாத முதிர்ந்த காம்புகள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஓரளவு அரைக்கக்கூடிய பார்ட்டாக உள்ள விஷயங்களை கொஞ்சம் நிறையா சேகரித்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு எப்பொழுதும் ரொம்ப சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடியது சீந்தில் இலையை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா சீந்தில் இலை ரொம்ப சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடியது. எல்லாம் நகர்ப்புறம் கிராமப்புறங்களெல்லாம் இது ரொம்ப சர்ப்ளஸாக கிடைக்கிது. அதுவும் 2 கைப்பிடி அளவுக்கு இலையை மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா தண்டெல்லாம் அரைக்க முடியாது. நாட்டு மருந்து கடையில் வச்சுருக்கிற சீந்தில் பொடி அப்படின்றதுல நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்குது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா அதில் கமர்ஷியலுக்காக, ஏன்னா இப்போ நாட்டு சீந்தியில் சூரணம் பண்ணுறதுல ஒரு இடர்பாடுகள்லாம் உண்டு. ஏன்னா காரணம் என்னென்னா அது எடை நிற்காது. அதனால் சீந்திலே இன்னொரு வகை இருக்குது. அது டைனோஸ்போரா கிறிஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் மேனிஸ்பெர்மாசிய இனத்தை சேர்ந்தது தான். இந்த கிறிஸ்பா இனத்தை தான் அதிகமாக வடநாடுகள்லேருந்து வர வச்சு பொடி பண்ணியெல்லாம் சேர்க்குறாங்க. ஏன்னா அது ரொம்ப வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் விசேஷமான மருத்துவ குணம் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள், மூலிகை ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் அதுதான் நமக்கு அதிகமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் அந்த பொடியை வாங்கி உபயோகப்படுத்துறதுல கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கி உபயோகப்படுத்திக்கிங்க. மேலும் இப்போ நான் சொல்லக்கூடிய மாத்திரை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த சீந்தியில் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வில்வ இலை அதுவும் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது 3மே அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைக்கணும்.
நல்லா நைஸாக அரைக்க. ஏன்னா மிக்ஸி அரவை வந்து இதுக்கு கண்டிப்பாக லாய்க்கப்படாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அம்மியில் தான் நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சி தண்ணியே சேர்க்க வேண்டாங்க. ஏன்னா இதை பச்சையாக போட்டு அரைச்சாலே இதில் வந்து தண்ணீர் வரும். நல்லா இந்த உராய்வில் தான் நல்லா திரண்டு வரும். அப்படி திரண்டு வரும்போது கொஞ்சம் தண்ணி சத்து கொஞ்சமாக இருக்கும்போதே மிளகு பொடி வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இது எல்லாமே 2 கைப்பிடி அளவுன்னும் போது மிளகு பொடி வந்து ஒரு 50 கிராம் சேர்த்தா போதும். பொடியாக ஒரு 50 கிராம் சேர்த்தா போதுமானது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சி நல்லா மசியும் போது சும்மா ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுருங்க. குடும்பமான வரைக்கும் வந்து இந்த வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய பெரிய பூண்டெல்லாம் போட்டுற வேண்டாம். நாட்டு பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 5-6 பல்லு போதுமானது. நல்லா உரிச்சு அதை வந்து சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இந்த 5 பொருளையும் நல்லா நைஸாக அரைச்சி திரண்டு வரும்போது நல்லா ஒரு இழந்த பழம் சைஸுக்கு நல்லா ஒரு உருண்டையாக உருட்டி நிழல் காய்ச்சலாக போட்டுருங்க. ஒரு 2 நாளைக்கு நிழலில் காயட்டும். 3ஆவது நாள் வெயிலில் வச்சு நல்லா காய போட்டுருங்க. இது கொஞ்சம் அமுக்குனா கொஞ்சம் ரொம்ப அதாவது பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்காது. மாத்திரை கொஞ்சம் உடையிற பருவத்தில் தான் இருக்கும். ஆனால் உடனே உடைஞ்சிடாது. அதை பக்குவமாக சேஃப்டியாக ஒரு டப்பாவில் போட்டு காற்று போகாமல் மூடி வச்சுங்க. அதான் ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் ஒரு 4 நாளுக்கு பிறகு திருப்பியும் ஒரு தடவை வெயிலில் காய வச்சு எடுத்து டப்பாவில் வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் காஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபங்கல் ஃபார்ம் ஆகிடும். அதனால் வந்து ஒரு 4 நாள் கழித்து திருப்பியும் எடுத்து அந்த ஈரம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு வேர்வை மாதிரி வேர்த்துருக்கும் அந்த உருண்டைகளை சுற்றி, அதை ஒரு தடவை வெயிலில் வச்சிங்கன்னா அதுவும் பக்குவமாகிடும், எருகி வந்துடும். இதுதான் ஒரு கைப்பாகமாக செஞ்சு வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். இதோடைய வன்மை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இது வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் கெட ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2 மாதத்துக்கு உள்ளதை மட்டும் தயாரித்து வச்சுக்கோங்க. இந்த கல்கத்தை, இந்த மாத்திரையை, இந்த உருண்டையை அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை வந்து நீங்கள் வாயில் இட்டு விழுங்கும்போது அவ்வளோ பெரிய சைஸு விழுங்க முடியாது, சுருங்கி தான் போயிருக்கும் மாத்திரையோட அளவு. இருந்தாலும் வந்து அது அவ்வளோ பெரிய சைஸை விழுங்க முடியாது. ஸோ நீங்கள் வாயில் போட்டு அப்படியே மென்னுட்டு அது நல்லா கரைஞ்சோடனே விழுங்கிட்டு மேலே தண்ணீர், வெந்நீரோ பச்சை தண்ணியோ குடிச்சிட வேண்டியது தான். ஒரு நாளைக்கு 4 நேரம் இல்லை 3 நேரம் ஆகாரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. இப்படி தொடர்ந்து விடாமல் ஒரு 2 மாதம் சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது என்ன மாதிரி ரிசல்ட்டுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இந்த இன்னும் சில பேர் கேட்கலாம், இதை எல்லாமே பொடியாக வச்சுக்கிட்டு அதை அப்படியே டப்பாவில் வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாதான்னு. பொடியாக வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுல இது உடனடியாக எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும், சீக்கிரம் கெட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இந்த உருட்டி வச்சுக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மேல் லேயர் தான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மருத்துவ குணம் உள்ள இந்த குளோரோபில்லாம் வந்து பாதுகாப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு கை பாகத்துலலாம் சித்த மருத்துவர்கள் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா இதை பற்றி நம்ம நிறையா இந்த கை பாகத்தில் நிறையா விஷயங்களை பார்த்தோம்னா நிறையா இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் இப்படி தான் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. பொடியாக உபயோகப்படுத்தாதீங்க. கஷாயம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து கஷாயம்னா நீங்கள் சீந்தில் இலையோ கொடியோ, அதே மாதிரி கரிசலாங்கண்ணி பச்சையாக காஞ்சிருக்கோ இல்லை காயிலையோ, வில்வமும் அதே மாதிரி தான், இலை காஞ்சிருக்கோ காயிலையோ, இது எல்லாமே போட்டு மிளகு தட்டி போட்டுட்டு அதில் பூண்டு நசுக்கி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி, அதாவது தண்ணீர்னால் கொஞ்சம் கூடுதலாக தண்ணீர் சேர்த்து ஒரு பாதியாக சுண்டி வர மாதிரி கொதிக்க வைக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் தேன் கலந்து சாப்பிட்லாம், தேன் கலக்காமையும் சாப்பிட்லாம். இப்படி ஒரு நாளைக்கு 3 நேரம் 4 நேரம் ஒவ்வொரு டம்ளர் சாப்பிட்லாம். அப்பப்போ சூடு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை நீங்கள் கஷாயம் சுண்டி போனோடனே அது ஒரு ஒன்றுக்கு அரையாக சுண்டி போனோடனே எடுத்து வச்சு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இப்படி தொடர்ந்து சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இதில் கைப்பாகம் செய்பாகத்தில் உங்களுக்கு சந்தேகம்னா அடிக்கடி கேட்குறீங்க. அதனால் ஒன்றும் செய்கிறவங்க கேட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக சொல்லிவிடுவோம். செய்தியை மட்டும் கேட்டுங்க. இப்படி தொடர்ந்து சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் கஷாயமாகவும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஒரு கல்க உருண்டையாக மாத்திரை மாதிரியும் சாப்பிட்லாம். இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது என்ன மாதிரி உபயோகம் அப்படின்றத பார்ப்போம். இதில் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங்கு அப்படின்றது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உடல்வாக அவங்க நல்லாவே புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது சுற்றுப்புற சூழ்நிலையில் எங்கேயாவது ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இல்லை ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் ஒரு மண்டபத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும், ஒரு ஜுரம் வரும். உடனே ஜுரம் வந்தோன்னா உடனே மருந்து எதுவும் தேட வேண்டாம். ஏன்னா ஜுரம் வர்றதே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எதிர் சக்தி ஆற்றலை கொடுக்கக்கூடிய அணுக்கள், உதாரணத்துக்கு வெள்ளை அணுக்களே அந்த கிருமிகளை எதிர்த்து போராடும் போது ஒரு உஷ்ணத்தை உடலில் உண்டு பண்ணிட்டு தான் அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியலை கொடுத்து தான் அந்த ஜுரம் மாதிரி நம்ம தோற்றத்துக்கு தெரியும். அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஜுரம் குறையலைன்னா மட்டும்தான் நீங்கள் ஏதாவது மருந்து தேடணும். உடனடியாக ஃபீவராக இருக்குது, அது ஹை ஃபீவர் ஆகிடும்னு பயந்துட்டு உடனே மருந்து தேடுறதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இதில் நிறையா நம்ம பேசலாம், ஏன்னா நிறையா தவறுலாம் பண்ணுவாங்க நோயாளிகள். அதனால் வந்து
ஏன்னா பெரும்பாலும் யாரும் மருத்துவரும் வந்து இதை வந்து டீப்பாகவும் சொல்கிறதில்ல, மருத்துவர்களுடைய சொல் பேச்சும் இவங்க கேட்குறதும் கிடையாது. அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தன் உடலுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை தேடி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுத்துக்கிறது நல்ல விஷயம், ஒரு நல்ல பழக்கம். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அடிக்கடி ஒரு அலர்ஜி ஆகட்டும், ஒரு சளி, இருமல், காய்ச்சல், உடலில் ஓவாமை, அரிப்பு, தடிப்பு, ரைனிட்டிஸு, அதாவது பார்த்திங்கன்னா சைனஸ்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டது அந்த ரைனிட்டிஸு, அந்த மாதிரி விஷயங்கள், ஒரு டயரியா, இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். கை கால் குடைச்சல், ஹெட்டேக்கு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். அதாவது இம்யூனோ சப்ரஸ்ட் ஆனால் கூட நிறையா விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு ஆட்டோமினல் டிஸார்டருக்கான ஆரம்ப நிலைகள்லாம் கூட உருவாகும். அந்த மாதிரி ஆரம்ப நிலையிலையும் இதெல்லாம் பயன்படும் இந்த கஷாயமானது, இந்த கல்கமானது. அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, விஷயத்தை சொல்லிட்டேன். இதை வந்து சமயோஜிதப்படி உபயோகப்படுத்தினா நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை தொடர்ந்து சாப்பிட்டா நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுங்க, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா, வைரஸ் தொற்று, எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் இதை வந்து உடனடியாக வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். வெள்ளை அணுக்களை நல்லா பூஸ்ட்டு பண்ணணும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தியாக அது உருவெடுத்து வெளியில் வருதோ, ஆற்றலாக வெளியில் வந்து தாக்குதோ, அதேமாரி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நிணநீர் சுரப்பிகள்லாம் கூட உண்டு. அந்த மாதிரி அந்த லிம்பாட்டிக் கிளாண்டு அதில் இருக்க சுரப்பு நீர்களையும் இது வந்து இந்த கஷாயமானது, இந்த கல்கமானது தூண்டும். இப்படி எல்லா தூண்டுதலும் இதனால் கிடைக்கிறதுனால ரொம்ப அபரிமிதமான ஒரு ஆற்றல் இதில் பெருக ஆரம்பிச்சிடும். இது ஒன்று சாப்பிட்டாலே, நீங்கள் எந்த நோயிலையுமே இதை சாப்பிட்டாலே உடனடியாக ஒரு நல்லா பளிச்சுன்னு கை கண்ட ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பெருசாக நீங்கள் ஒரு மாத்திரை, ஒரு பெரிய டாக்டர்லாம் தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இது சிம்பிளாக செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைனா எப்போ வேணாலும் கஷாயம் போடுற மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கஷாயம் போடும்போது இதே மாதிரி கரிசலாங்கண்ணி நிறையா சேகரிச்சிங்க, சீந்தில் நிறையா சேகரிச்சிங்க, வில்வேலை நிறையா சேகரிச்சிங்க. இதெல்லாம் காய போட்டு அப்படியே மிக்சியிலே குறன்னு அரைச்சி அப்படியே ஒரு தூளா டப்பாவில் வச்சுக்கிட்டு அப்பப்போ மிளகை 2 நசுக்கி, மிளகை 2 நசுக்கி, அதேமாதிரி பூண்டும் கொஞ்சம் நசுக்கி அதில் போட்டு கஷாயம் போட்டு குடிக்கலாம். இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கை பாகத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா என்ன கேட்கலாம், வழக்கம் போல். மேலும் வந்து உங்களுக்கு பொதுவாக ஒரு விஷயம் கேட்டு சாப்பிடாதீங்க. அதாவது எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கணும், எனக்கு மருந்து வேணும் அப்படிலாம் கேட்டு தயவுசெய்து யார்ட்டையும் சாப்பிடாதீங்க. எதிர்ப்பு சக்தி குறைவுன்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க, அதனால் என்ன பண்ணுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இது உடலுக்கு உடல் மாறுபடுது, அதுதான் நான் சொல்கிறது. அதனால் அதை சொல்லி எங்கள்கிட்ட தீர்வு கேட்டிங்கன்னா நாங்கள் விவரம் சொல்கிறோம். ஏன்னா எனக்கு ஒரு நாளில் எனக்கு வரக்கூடிய ஒரு 50-60 கால் வந்து பெரும்பாலும் இதை தான் கேட்குறீங்க. அதனால் அதுக்காக சொல்கிறேன். அதனால் மேலும் பார்த்திங்கன்னா இந்த கஷாயத்தோ, இந்த கல்கத்தில் இன்னொரு சிறப்பு உண்டு. இப்போ தீபாவளி வரப்போகுது. இந்த தீபாவளியில் பார்த்திங்கன்னா இந்த ரசாயன புகையினால் சில பேருக்கு இருமல், கடுமையான தலைவலி, சளி, அந்த இன்ஃபெக்ஷனால், அதாவது பார்த்திங்கன்னா அந்த நச்சு புகையினால் வரக்கூடிய விஷயங்கள், தொற்றுகள்லாம் கூட உண்டு. உள்ளுறுப்பு ரெஸ்பிரேட்டரியில் வந்து ஒரு புண்ணு, இதெல்லாம் கூட உருவாகும். அந்த மாதிரி ரசாயனத்தினால, கெட்ட ரசாயன மாற்றங்களால் வரக்கூடிய பாதிப்பை கூட இந்த கஷாயம் மாற்றும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஏன்னா சீந்திலுக்கு அந்த குணம் உண்டு. அதனால் மேலும் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்னை ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நான் எப்போ வேணாலும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.